பாருங்கள் இது மேக்ஸிமம் ஃபயர் பண்ணாலும் பாஞ்சு ஒன்றுமே ஆகாது. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. நீங்கள் என்ன தான் தந்தாலும் போகவே போக நல்லா கிரிப்பாக ஓட்டிக்கிறோம். இன்னும் போக முடியுது. என்ன தான் நீங்கள் வீடை பெருக்கலாம், ஃபைன் டஸ்ட் கண்ணுக்கு தெரியாது, தூசி மண் முடியெல்லாம் போகவே போகாது. இது பாருங்கள் ஆற்று மாடல். பால்லாம் அப்படி பால் எடுத்து பால் கொட்டினா அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். 304 உடையாது நெளியாது துருப்பிடிக்காது. அந்த இடத்துல வச்சாலே பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே எடுத்துரும். இருந்தாலும் இப்போ உங்கள் வீடை பெருக்கவே தேவையில்லை. பாருங்கள் அப்படியே 1 செகண்டே அப்படியே உடைஞ்சிடும். நீங்கள் காணும் இதில் எப்படி 2 வாட்ஸ் சக் பண்ணோம். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. இந்த மாதிரி கபோர்டு கிச்சன் மாடலாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற மாப்பை வச்சு நீங்கள் என்னென்னலாம் பண்ணுவீங்களோ அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் செய்கிற வேலையை 5 நிமிஷத்தில் முடிக்கிற மாதிரி ஒரு மாப்பு தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் எத்தனை கலர்ஸில் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இது வந்து முக்கியமாக என்னென்னா எஸ்எஸ்டியில் பண்ணிக்கிறாங்க. லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வேலை செஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனால் இந்த ஒரு மாப் ஆகட்டும், இங்கே இருக்கிற இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்னு சொல்லுவாங்க, இதோட யூசேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நாங்கள் டீட்டெயிலாக சொல்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லா ஊருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டீட்டெயில் எல்லாமே வந்து கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மாப்போட டெமோ எல்லாமே வந்து பார்த்தறலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது நம்ம பார்த்தீங்கன்னா அக்வா மாப்னு இருக்கிறதுல ஒரு 18 வருஷம் தயாரிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வீடை பெருக்காமே க்ளீன் பண்ணிக்கலாம். வீடை பெருக்காம செவர்லேருந்து கதவுலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நீங்கள் சைனா மேக்கெலாம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பிளாஸ்டிக் இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 உடையாது நெளியாது துருப்பிடிக்காது. ஒன் டேவான சுத்தமாக இருக்கும். உங்கள் லைவாக டெமோ காமி இது என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இருந்தாலும் இப்போ உங்கள் வீடை பெருக்கவே தேவையில்லை. பாருங்கள் இது கல் மாதிரி இருக்கும். தொட்டு பாருங்கள் இந்த கல் மாதிரி இருக்கும். நல்ல கல் மாதிரி இருக்கும். தண்ணில் ஒரு 5 செகண்ட் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இப்போதும் பாஞ்சு நல்லா சாஃப்டாகிடும். பாருங்கள் இந்த லிவரை மேலே தூங்கினீங்கன்னா அதுவே புழிஞ்சிடும். ஈஸியாக புழிஞ்சிருக்கா. கைட்டை பிடி தேவையில்லை. அதுபோக பார்த்தீங்கன்னா சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி டெக் பண்ணிங்கன்னா ட்ராப்பாக தண்ணி கீழே கொட்டும். இதில் எப்படி 2 வாட்ஸ் சக் பண்ணோம். சக் பண்ணுற வாட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ வாட்டர் இருந்துமே கீழே கொட்டலை. அப்படின்ற போது சோப்பு தண்ணி ஒரு பாக்கெட், பிளைன் வாட்டர் 2 பாக்கெட் தூக்கிட்டு போக தேவையில்லை. 1 டைம் டெக் பண்ணாலே போதும் ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். பாக்கெட்டை தூக்கிட்டு போகணும் அவசியமே கிடையாது. பாருங்கள் லைவாகவே காமிக்கிறேன். பாருங்கள் முன்னாடி போனீங்கன்னா தண்ணிலாம் ஒளியும். அதே பின்னால்ட்டா தண்ணி குப்பை மண் டஸ்ட்டு வாட்ரு ஹேர் எல்லாமே டோட்டலாக வித்தின் செகண்ட்லேயே ட்ரை ஆயிரும். இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். தொட்டு பாருங்கள் அதுவே காஞ்சிடும். எந்த ஒரு ஈரமும் இருக்காது. இதை புளிய கூட அழுக்கலாம். அந்த ரிவரை மழை தூக்கினாலே அதுவே புளிஞ்சிடும். உங்களுக்கு பிளாக் கலரில் கடப்பாக்கில் தெருக்க காமிச்சிருக்கு. லைவாக நேச்சுரல் ஃப்ளோரில் 1 டைம் டிக் பண்ணாலே போதும் ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள் முன்னாடி போனால் தண்ணி வரும். இப்படியே 1 டைம் இது பார்த்தீங்கன்னா 10க்கு 30 ஹால் ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். எந்த ஒரு ஃபேன் போடணும் காய வைக்கணும் அவசியம் கிடையாது. எல்லா டஸ்ட்டுமே வந்துடும். இதை தண்ணி டிக் பண்ணிட்டு ஈஸியாகவே புழிஞ்சிக்கலாம். அதுபோக பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடை பெருக்க தேவையில்லை. என்னதான் நீங்கள் வீடை பெருக்கலாம், ஃபைன் டஸ்ட் கண்ணுக்கு தெரியாது, தூசி மண் முடியெல்லாம் போகவே போகாது. இது பாருங்கள் ஆற்று மணல். பாருங்கள் ஆற்று மணலில் போட்டு காமிக்கிறேன். இது தனியாக ஆற்று மணல். அதே போல் பார்த்தீங்கன்னா குழந்தைய வச்சுருப்போம், பவுட்ரு கொட்டுவாங்க. இல்லை நம்மளே சப்பாத்தி மாவு இந்த மாதிரி மைதா மாவு போட்டோம் பவுட்ரு இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட் கொட்டினாலும் சாதாரண எந்த ஒரு தூசியோ மண்ணோ போகாது. பார்த்தீங்கன்னா ஒரே இதில் தனியாகவே காமிக்கிறேன். ஒரு ஸ்பிங்கர் தான், ஒரே ஒரு வெல்டில் இருக்கிற பாருங்கள். சும்மா அப்படி வச்சாலே போதும். இது மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட்டு ஹேர் எல்லாமே டோட்டலாக அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டக் பண்ணிடுங்க. எந்த டஸ்ட்டுமே இருக்காது. அதை உங்கள் லைவாகவே காமிக்கிற பாருங்கள் மாவு தனியாக வந்துடும், மண் தனியாக வந்துடும். எடுத்த மண்ணோ தூசியை கீழே கொட்டவே கொட்டாது. எப்போ இந்த ஹேண்டில் லிவர் கொடுத்துருக்கோம், இந்த லிவர் வந்து சைலன்ஸ் லிவர். இதை நீங்கள் தூக்குனா தான் தண்ணியில் டெக் பண்ணிட்டு தூக்குனா தான் அந்த மண்ணோ தூசியோ எல்லாமே பக்கெட்டில் போயிடும். நீங்கள் கைட்டை கசக்கி தேய்க்கணும் அவசியமே கிடையாது. பாருங்கள் எந்த டஸ்ட்டுமே இருக்காது. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தையெல்லாம் வளர்ப்போம். டீ காஃபி ஜாஸ் சாம்பார் எது கொட்டினாலும் பாருங்கள், டீ காஃபி எது கொட்டினாலுமே பாருங்கள் சாதாரண மாப்பெலாம் பார்த்தீங்கன்னா வெளிலாம் ஸ்ப்ரெட் ஆகும். அது போக தொடச்ச பேர் பிசு தான் இருக்குது. அந்த மாப்பு அப்படியே அந்த இடத்துல வச்சாலே பாருங்கள் அந்த இடத்துல அப்படியே எடுத்துரும். நீங்கள் ஃபுல்லாக எடுக்கும்போது பாருங்கள் எல்லா கரையும் எடுத்துரும். கரை மட்டில் டீ காஃபி ஜாஸ் எதுனாலும் அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். எந்த ஒரு டாட்டுமே இருக்காது. அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரும். சக் பண்ணது கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்கள் புளிஞ்சு காமிக்கிறேன். அந்த மில்க் மட்டும் தனியாக வரும். அது மட்டும் தனியாக வரும். அதே போல் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஹார்டான டொமேட்டோ சாஸ் மாதிரி டானிக்கு இந்த மாதிரி சாம்பார் சாஸ் இந்த மாதிரி ஹார்டான ஐட்டம் கொட்டினா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த மாப்பிளையும் துடைக்க முடியாது. இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் ரொம்ப ஹார்டான ஐட்டம் எதாலையும் எடுக்க முடியாது. பாருங்கள் நான் எடுத்தே காமிக்கிறேன். அந்த அதே மாதிரி தான் அந்த இடத்துல வச்சாலே போதும் டொமேட்டோ சாஸ் அப்படியே எடுத்துரும். ஃபுல்லாக எடுக்கும்போது பாருங்கள் என்ன இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். அந்த சாஸ் ஃபுல்லாகவே எடுத்துரும். பாருங்கள் அதை அப்படியே எடுத்து காமிக்கிறேன். இந்த சாஸ் ஃபுல்லாக இங்கே வந்துடும். அதை க்ளீன் பண்ணுறேன். அதை எடுத்து அப்படி நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படியும் போது எல்லா டஸ்ட்டுமே ஃபுல்லாக பக்கெட்டில் போயிடும். பாஞ்சு அந்த டஸ்ட்டுமே இருக்காது. ஒரு பாஞ்சோட லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் உங்களுக்கு கேரண்டி வரும். ஹேர்பல் டேக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணியே காமிக்கலாம். லாசேட் லைசால் டாமேக்ஸ் ஹார்பிக் எந்த கெமிக்கல் யூஸ் பண்ணால் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. ஹேர்பல் டேக்காக பாருங்கள் ஃபயர் பண்ணியே காமிக்கிறோம். பாருங்கள் இது மேக்ஸிமம் ஃபயர் பண்ணாலும் பாஞ்சுக்கு ஒன்றுமே ஆகாது. டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. ஆசிட் லைசால் இது போல ஒன்றுமே ஆகாது. ஒரு பாஞ்சோ லைஃப் வந்து 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி வரும். பாருங்கள் பாஞ்சுக்கு எந்த டேமேஜே ஆகாது. இது வெறும் தரைக்கு மட்டும் வாங்கலாம். இல்லை எவ்வளோ ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம். லெஃப்ட் வந்து லாக் ஓப்பன், ரைட் இஞ்சி பெயிண்டாக ஹைட்டை கூட்டிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் செவரு
கதவு, வால் டைல்ஸு, கிச்சனில் கபோர்டு இருக்குது, உட்டன் டோர், பிளேட் எல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கபோர்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கபோர்டு உட்டன் டோர், பிளேட்லாம் நீங்கள் மேலே நின்று கீழே நின்று வாக்கிலே க்ளீன் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா என்னைக்கு போயினா அன்றைக்கி தான் க்ளீன் பண்ண முடியும். அதே போல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய்லாம் இருக்குது. இந்த மாதிரி கிச்சன் ஈஸியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். கிச்சன் மேலாம் நீங்கள் ஈஸியாக ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா டஸ்ட்டுமே எடுத்துரும். அதே போல் சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஓட்டோட குச்சியோட டஸ்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி சீலிங் ஃபேன் ஓட்டோட எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழும், நெடி அடிக்கும். ஓட்டோட குச்சியோ அந்த ஃபேன் வச்சு பார்த்தீங்கன்னா நெடி அடிக்கும், வீசிங் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி டஸ்ட் ஓட்டோடலாம் அப்படி ஃபுல்லாகவே எடுத்துரும். எல்லா ஓட்டோடையுமே இங்கே வந்துடும். பாருங்கள், எல்லா ஓட்டோடையும் இங்கே வந்துடும். இதை தண்ணியில் டெக் பண்ணி ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் சிண்டெக்ஸ் டேங்க்லாம் வச்சுருப்பீங்க. டேங்க்லாம் நீங்கள் உள்ளே தான் க்ளீன் பண்ணீங்க. க்ளீன் பண்ணால் அடிவில் பாசெலாம் இருக்காது, எடுக்க முடியாது. பைப்பை தண்ணி திறந்து விட்ருங்க. பைப்புக்குள்ளே ஒரு தண்ணி இருக்கும், அது ஆசிட்டை புளிச்சும் தெளிச்சு விட்டு டேங்க் சைஸ் ஹைட்டை கூட்டிக்கலாம், அங்கே வச்சுக்கலாம். உள்ளே இருக்க தேவை மாப் போட்டு ரொட்டேட் பண்ணால் அடியில் பாசம், மைனூட்டஸ்ஸு, சால்ட் வாட்டர், சக் பண்ணுற வாட்ரு கீழே கொட்டவே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டைம்ல டேங்கை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல் உங்கள் ஃபுல்லாக தண்ணி கொட்டது இல்லை, குழந்தை ஏறின்னு போயிட்டாங்க, வாமிட் பண்ணி எவ்வளோ தண்ணிலாம் ஒரு பக்கெட் தண்ணியை கூட அப்படியே ஃபுல்லாகவே எடுத்துரு. என்ன கூட அப்படியே எடுத்து எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையிருவாது. ஃபான்ஜோ லைஃப் 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் தான், நெளியாது, உடையாது, துருப்பிடிக்காது. ஒரு தடவை கூட சொத்து மாதிரி இருக்கு சார். மாப்போட டெமோ பார்த்துருப்பீங்க, இதோட ரேட் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது எத்தனை கலர்லாம் கிடைக்கும் நமக்கு? 3 கலர் சார், 3 கலர், ரெட் ப்ளூ 3 கலர். ஓகே, எவ்வளோ நான் கொடுத்துட்டு இருக்கீங்க? 992 ரூபா, 999 ரூபாய். ஓகே, மார்க்கெட்ல ஓகே, நம்ம கம்பெனில 12 வருஷம் ஆச்சு சார். இப்போ டிஸ்கவுண்ட் போக 790, 799. ஓ, நீங்க வந்து 200 டிஸ்கவுண்ட் போட்டு 799 ரூபாய்க்கு 799 கொடுங்க. ஓகே, நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம பண்ண முடியுமா? பெனிஃபிட் சார் வேற என்ன பண்ணிக்கலாம்? அந்த பாஞ்சுனா ஃப்ரீ கொடுக்கலாம் சார். இந்த பாஞ்சு வந்து மார்க்கெட்ல 300 ரூபாய்க்கு நாங்க வித்துக்கிட்டு இருக்கோம் சார். ஓகே, உங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு பாஞ்ச் ஃப்ரீ. அதாவது இதுல வர ஸ்பாஞ்சோட இல்லாம எக்ஸ்ட்ரா கொடுத்துருவோம். ஓகே, சூப்பர். 300 ரூபாய் வந்து மல்டி பர்பஸ் ஒன்னு ஃப்ளோருக்குனா ஒரு பாத்ரூம் கோ டேங்கோ ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ரெண்டு இது மாத்தி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வேற ஏதாவது ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா? வேற இன்னொரு ஆன்டி ஸ்லிப் மேட் இருக்கு சார். இது பாத்தீங்கன்னா நம்ம நியூ ப்ராடக்ட், கண்டிப்பா தேவையான பொருள் சார். இது பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் மேட்மாங்க, பாத்ரூம்ல போட்டா சேஃப்டியா இருக்கு சார். ஓகே, சாதாரண மேட்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்படி பாத்ரூம்ல இருந்து வரும்போது சாதாரண இப்படி வீச்சாலே வலிக்கும். ஆமாண்ணா, ஃபுல்லாவே வலிக்கும். கண்டிப்பா. இந்த மேட்டை பொறுத்தளவு என்ன ஃப்ளோர் இருக்கோ அந்த ஃப்ளோருக்கு மேட்சா நீங்க சிமெண்ட் ஃப்ளோர் என்ன மொசைக், கார்பன், கிரானைட் எந்த ஃப்ளோர் அப்படி போட்டாலே போதும், அப்படி கிரிப்பா ஒட்டிக்கிறோம். நீங்க என்னதான் தள்ளாலும் போகவே போக நல்ல கிரிப்பா ஒட்டிக்கிறோம். இன்னும் போக முடியுது, நகலவே நகலாது. அதே போல பாத்ரூம்ல குடிச்சோம் பாதத்தை ஓட மாட்டோம். நீங்க அப்படியே இந்த மேட்ல வந்து நிச்சு வந்தாலே போல அந்த ஃபுல்லா மண்ணெல்லாம் அப்படியே உறிஞ்சிக்கிறோம், அந்த தண்ணிலாம் அப்படியே இருக்குது. ஓ, அந்த அளவுக்கு இதாகுங்களா? அது எப்படி டெமோ காட்டுங்களே பாப்பா? காமிக்கிறது அந்த மாதிரி மில்க் இந்த மாதிரி பாலை ஊற்றி காமிக்கிறேன். ஓகே, பாருங்க. இப்போ ஊற்றி காமிக்கிறேன், ஊற்றின செகண்ட்லேயே அப்படியே உறிஞ்சிடும் பாருங்க. ஓகே, அப்படியே பாருங்க பாருங்க, அப்படியே ஊற்றின செகண்ட்லேயே அப்படியே உறிஞ்சிடும். இங்கே காணும். அப்போ அடியில் போயிடுச்சு, அடியிலையும் போகாது, கீழே இருக்காது. இந்த இடத்துலையும் இல்லைங்களா? கீழே இருக்காது. இங்க பாருங்க, செமையாயிடுச்சு. அப்ப இது வாஷ் பண்ணிக்கலாங்களா? வாஷ் பண்ணிக்கலாம் சார். அப்படியே பைப்பில் போட்டு அடுத்த 10 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க அந்த மேட்லாம் பாத்தீங்க, சாதா மேட்லாம் 1 டே யூஸ் பண்ணா 3 நாள் வெயில காய வைக்கணும். கண்டிப்பாங்க. அடுத்த 10 நிமிஷம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே போல என்ட்ரன்ஸ்ல போட்டோம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம நடந்து ரொம்ப தூசி இருக்கலாம், 5 டேஸ்ல நின்று வந்து 5 டேஸ்ல அப்படியே எடுத்துரும். ஓகே ஓகே, சூப்பர். நீட்டா எடுத்துரும். அந்த மேட் வந்து மார்க்கெட்ல வந்து 550 கொடுக்குறோம், நம்ம 350 கொடுக்குறோம் சார். 350 கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசைன் 12 கலர் இருக்கு சார். ஓகே, இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எது வேணுமோ போட்டோஸ் எல்லாம் அனுப்புவாங்க, வாங்கிக்கலாம். ஓகேண்ணா. கலர் வேணும் அப்ப கலர் ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்னன்னா? இது பாத்தீங்கன்னா மேஜிக் பாஞ்ச் சார். பாத்தீங்கன்னா பாத்ரூம் சைடு ஃப்ளோருக்கு பார்த்தாச்சு. கிச்சன் துடைக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கிச்சனுக்கு காருக்கு பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மேஜிக் பாஞ்ச் சார், இது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து 350 வரைக்கும் கொடுக்குறாங்க. நான் 10 rupees தான் கொடுக்குறோம். 3 வருஷத்துக்கு மேல வரும் சார். ஓகே, 3 வருஷத்துல அது கிச்சன்லாம் நீட்டா பண்ணுவோம், எப்பயும் புதுசா இருக்கும். தண்ணியில டெக் பண்றோம். அதான் போய் 1 லிட்டர் வாட்டர் வரைக்கும் 1 லிட்டர் 1 லிட்டர் கீழே கொட்டவே கொட்டாது. இது கிளாத் மாதிரி ஈஸியா போட்டுக்கலாம். ஓகே. அதே போல நீங்க சமைக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால் கொட்டுது, டீ கொட்டுனா கூட எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. என்ன கொட்டாலே அப்படியே வச்சாலே போதும். அது என்ன கொட்டுறோம் அப்படி தண்ணியை அப்படியே வந்து சார். பால்னா அப்படி பால் எடுத்து பால் கொட்டினாரு அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஃபுல்லாவே எடுத்துரும். மில்க் என்ன கொட்டுறோம் அப்படி ஃபுல்லாவே எடுத்துரும். அதுல இருக்குங்களா எல்லாமே? அதுல இருக்கும். புளிஞ்சே காமிக்கிற மாதிரி அந்த மில்க்லாம் அப்படியே உள்ள வந்துடும். ஓ, அதே போல மாதிரி கிச்சனில் சமைக்கிறாங்க, சமைச்ச உடனே பார்த்தீங்கன்னா என்ன சூடா என்ன கொடுத்து தேய்ச்சாலும் அப்படியே தொடச்சிக்கலாம். ஏன்னா இந்த டைல்ஸ்ல இந்த மாதிரி வச்சிருக்கீங்க, என்ன கேப்ல இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே தொடச்சிக்கலாம். ஓகே. அதே போல ஃபைன் இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி மாவு, மைதா மாவு, சப்பாத்தி மாவுலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ணும்போது இடத்துல போட்டோம் அந்த மாதிரி மாவுலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சாலே பண்ணு. ஓ, சூப்பருங்க. அந்த மாவுலாம் அப்படி ஃபுல்லாகவே டோட்டலாக எடுத்துரும். ஓகே. இது கீழே கொட்டவே கொட்டாது, அப்படியே எடுத்து ஈஸியாக பண்ணிக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. இது எப்படி நான் இது மெயின்டைன் பண்ணுறதுக்குலாம் எதுவும் ஈஸி தான் சார். நம்ம துடைக்கிறோம். இப்போ எண்ணெயை கொட்டது பாருங்க, எண்ணெயை தொடச்ச செகண்ட் நீ எங்கேயும் போக தேவையில்லை. பக்கத்துலேயே வாஷ் கிச்சனில் பார்த்தீங்கன்னா துடைக்கும் போது பார்த்தீங்கன்னா சிங்க் இருக்கு, வாஷ் பர்சன்ட் இருக்கும். அப்படியே தொடச்சிட்டு அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே எடுத்துரும். நீங்கள் கவலையே விடுறது, பக்கெட் இருந்தாலும் பக்கெட்டில் முன்னாடி அந்த பைப்பில் கொடுத்துட்டு இப்படி புரிஞ்சிங்களே போதும். வாஷ் பண்ண ஷாம்போ இதை போட்டு க்ளீன் பண்ணாலே போதும், எந்த ட்ரெஸ்ஸுமே இருக்காது. இந்த கிச்சனு கார்லாம் பார்த்தீங்கன்னா துணி வச்சு பண்ணால் ஒயிட் ஷேடிங் தெரியாது, காரில் ஒயிட் ஷேடிங் தெரியாது சார். பைக்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இது வெறும் 100 ரூபாய் தான் சார். நம்மளா வேணா
ஃபேன் தூக்கி போட்டாலும் அந்த அளவுக்கு லைஃப் இருக்கும். ஃபயர் பல்ப் ஆசிட் போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஓகேண்ணா. இது எல்லா ஊருக்கும் நம்ம டெலிவரி எல்லா ஊருக்கும் பண்ணிக்கலாம் சார். 3மே காம்போ ஆஃபரோட டெலிவரி கொடுத்துருவோம் சார். 3 வாங்கும்போது காம்போ ஆஃபர் கொரியர் ஆஃபர் இருக்கு சார். கொரியர் வந்து ஃப்ரீ. 3 வாங்கும்போது கொரியர். ஆனால் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த 3 ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரோட வீட்லேயும் வந்து இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். 3 வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜ் ஒரு 50 ரூபா 60 ரூபா வந்து வரும். அதை வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம சேனல் பேரை மறக்காம வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குற ஒரு ஆஃபர். இது 300 ரூபா வரும் வெளியே வர்றது. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே கொடுத்துட்றீங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைப் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்க. நேரில் வந்து வாங்கிக்கலாங்களா? நேரில் வாங்கிக்கலாம். நம்ம எங்கே லொக்கேட்? மதுரை தான் சார். ஏர்போர்ட் ரோட்டில் டிமார்ட் இருக்கு. டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்ல கிளாட்வே கிரீன் ஷீட் இருக்கு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவனியாபுரம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். டைரெக்டாக வந்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். பல்காக பர்ச்சேஸ் பண்ணி ரீசேல் பண்ணுறாங்க. நிறைய பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் அதுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, எல்லா டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்லேயே கேப்ஷன்லேயே கொடுத்துருங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த யூஸ் பண்ண வீடியோ பார்க்கலாம். பை பாய் சொல்லிடுங்க.